இது 9வது. மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை அளித்தல், சந்தோஷத்தை கொடுக்கல். இதுவும் ஒரு மரியாதை கோட்பாடு சொல்லியிருக்கிறது. இது அவ்வியக்த முரளி 7/5/83. யாரு தொடர்ந்து சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தொடர்ந்தும் மற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலம் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர்கள் எப்பொழுதுமே துன்பத்தை அளித்து சந்தோஷத்தை அருள்பவர்களாக இருப்பாங்க. தந்தை போல் எந்த ஆத்மாவுக்காகவும் அவங்க எப்பவுமே பேகம்பூர் உடைய பாட்ஷா அப்படின்னு சொன்னா துன்பமற்ற தேசத்தின் அதிபதி, மகாராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அப்படி வரும் முந்தில. ஸோ எப்பவுமே அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு மகாராஜா அப்படின்னு சொன்னா, ஒரு அதிபதின்னு சொன்னா எப்பவுமே கொடுப்பவர், ஒரு வள்ளல். ஸோ ஒவ்வொரு எண்ணம் உடைய அதிர்வலைகள் இந்த மாதிரி ஆத்மால இருந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களின் அதிர்வலைகள் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். மற்றும் அவங்களுடைய ஒரு ஆன்மீக அந்த பார்வை, ஒரு கண பார்வை, அந்த ஒரு கணத்துடைய தொடர்பு, இல்ல ஒரு வார்த்தை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி வள்ளல், அந்த மாதிரி ஆத்மா பாபா சொல்றாரு, இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒரு ஆன்மீக ஒரு கணத்தின் பார்வை, இல்ல ஒரு கணத்தின் தொடர்பு, இல்ல ஒரு வார்த்தை கூட ஒரு துன்பமற்ற ஆத்மாவை என்ன செய்யணும், துன்பம் நிறைந்த ஆத்மாவை என்ன செய்யுமா, சந்தோஷமாகவும் அந்த கழிப்பிலும் கொண்டு வரும். அந்த மாதிரி ஆத்மா கூட தொடர்பு வந்த உடனே அந்த துன்பத்துல இருக்கக்கூடிய ஆத்மா சந்தோஷத்தை அனுபவம் செய்வான். சோ அந்த ஆத்மாவுடைய கடமையே என்னது, கடமையே சந்தோஷத்தை கொடுக்கறதும் சந்தோஷத்தை எடுக்கிறது. எப்படி ஒரு தகுதி வாய்ந்த ராஜாவை பார்த்தா மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அது போல எவ்வளவுதான் ஒரு ஆத்மா துன்பத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எப்பவுமே ஆரோக்கியமாக, செல்வந்தராக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கும் பொழுது அந்த துன்பத்துல இருக்கக்கூடிய ஆத்மா சந்தோஷத்தை அனுபவம் செய்வாங்க. பாபா சொல்லுது இது முரளியில். எந்த ஒரு ஆத்மாக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஆத்மா, எதுவுமே அடையாத ஒரு ஆத்மா கூட இந்த மாதிரி ஒரு வள்ளலை பார்க்கும் பொழுது சந்தோஷத்தின் ஊஞ்சல்ல ஆரம்பிப்பான். இவ்வளவு அழகா பாபா சொல்ல, சந்தோஷத்தின் வள்ளல் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்மாக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே அடையல, அந்த மாதிரி ஒரு ஆத்மா இப்படி ஒரு வள்ளலை பார்க்கும் பொழுது அப்படி சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடுவாங்க. இன்னொரு முரளி 22 பிப்ரவரி 2013.
கொஞ்சம் ரீசெண்ட் இல்லையா? கொஞ்சம் பேர் நீங்க மேபி இந்த முரளி கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். பாபா சொல்றாரு, இந்த குழு என்ன செய்ய போகுது? இப்போ நீங்க உங்களுடைய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான முகத்தின் அனுபவத்தை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சந்தோஷம் குறைவடைந்துட்டே இருக்கு. அதனால உங்களுடைய முகம் அவங்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கணும். நீங்கள் இன்னும் முன்னேறும் பொழுது துன்பம், அமைதியின்மை கண்டிப்பாக அதிகரிக்கும். யாருக்குமே கேட்கறதுக்கோ கோர்ஸ் செய்யறதுக்கோ நேரம் இருக்காது. கோர்ஸ் செய்யறதுக்கு கூட நேரம் இல்லை, கேட்கறதுக்கும் நேரம் இல்லை. ஆனா உங்களுடைய முகம் அவங்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கணும். இது முடியும் தானே? முடியுமா? அவ கேக்குற. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நீங்க எல்லாம் இவ்வளோ வெவ்வேறான இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த இலக்கு இருக்கு. உங்களுடைய முகம் மூலமாக சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். தொடர்ந்தும் சந்தோஷமாக இருக்கணும். சில நேரங்கள்ல மட்டும் இல்லை, தொடர்ந்து சந்தோஷம். இப்போ சந்தோஷத்தோட என்ன ஒரு விசேட தன்மைன்னு சொன்னா, பொதுவா நீங்க யாருக்காவது ஏதாவது கொடுப்பீங்கன்னா அது உங்ககிட்ட குறை. உங்ககிட்ட 2 இருக்கு, நீங்க 1 கொடுத்துட்டீங்கன்னா 1 குறைவாக இருக்கும். ஆனா நீங்க முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது குறையுமா அதிகரிக்குமா? நாம கேக்குற. முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது குறையுமா இல்ல அதிகரிக்குமா? உங்ககிட்ட அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. இப்போ எல்லாம் அந்த சந்தோஷத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை அனைத்து ஆத்மாக்கள் இடம் பகிர்ந்தளியுங்கள். உங்களுக்கு டபுள் நன்மை இருக்கும், இரட்டை நன்மை. என்ன இரட்டை நன்மை? உங்களுடையதும் அதிகரிக்கும், அவங்களுடையதும் அதிகரிக்கும். அழகா பாபு சொல்லு. உங்களுடையதும் அதிகரிக்கும், அவங்களுடையதும் அதிகரிக்கும். சோ இதோடைய நியமம், மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. எந்த ஒரு ஆத்மாவையும் புண்படுத்தாதீங்க விகாரங்களுடைய காரணத்தினால. அதுவும் விசேடமாக கோபம், எண்ணத்துல கோபம், வார்த்தைகளில் கோபம், இல்ல செயல்களில் கோபத்தின் காரணத்தால் எந்த விகாரமாகட்டும், பட் பாபா சொல்லுது எஸ்பெஷலி இந்த நியமம், கோபத்தின் காரணத்தால் எந்த ஒரு ஆத்மாவையும் புண்படுத்தாதீர்கள். அதுக்கப்புறம் மரியாதை கோட்பாடுகள். எல்லாருக்கும் ஆன்மீக விருந்தோம்பல் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் கொடுங்க. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. உங்களுடைய சந்தோஷமான முகம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை, அனுபவத்தை கொடுக்கட்டும். என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயலில் தெய்வீகமான மேனர்ஸ் இருக்கணும். தெய்வீகமான நடத்தை, மேனர்ஸ். எப்படி தந்தை
துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரோ அதே போல நீங்களும் ஆகுங்க. அடுத்தது, எப்பவுமே லா, சட்டத்தை உங்களுடைய கரங்களில் எடுக்காதீர்கள். பாபா முரளிகள் சொல்லியிருக்க முரளிகளை சொல்லதான் இங்க மரியாதை கோட்பாடுகளாக இருக்கு. ஏதாவது உங்களுக்கு மற்றவங்க கிட்ட பிரச்சனை இருக்கா? அங்க இருக்கக்கூடிய நிமித்தமான அந்த நிலையத்தில் யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு அமைதியான, ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு கொண்டு வரதுக்காக அவங்க அதை முயற்சிப்பாங்க. சென்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த நிலையத்தின் நிமித்தமாக இருக்கவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற யார்கிட்டயாவது அந்த பிரச்சனைகள் இருந்தால், எந்த ஒரு கோபத்தின் விகாரத்தின் ஆதிக்கத்தில் வந்து மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள். கோபத்தின் விகாரத்தின் ஆதிக்கத்தின் கீழ் வந்து மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள். பயிற்சி செய்யுங்க. துன்பத்தை கொடுக்கவும் கூடாது, துன்பத்தை எடுக்கவும் கூடாது. கோபம் மற்றும் எதிர்மறையான விடயங்களை கதவிற்கு வெளியில விட்டுருங்க. கோபம் மற்றும் எதிர்மறையான விடயங்களை கதவிற்கு வெளியில் விட்டுருங்க. கோபத்தின் அதிர்வலைகளை நிலையத்துக்கு கொண்டு வராதீர்கள். சென்டர் முக்கியமா இதுல சொல்லியிருக்கு. பட் வீட்டிலும் அப்படித்தான், எங்க இருக்கோமோ அங்க. பட் இங்க விசேடமா பிகாஸ் நிறைய ஆத்மாக்கள் இங்க வரதுனால முக்கியமா சொல்லியிருக்கு. கோபத்தின் அதிர்வலைகளை நிலையத்துக்கு கொண்டு வராதீர்கள். யாரையும் புண்படுத்தாதீர்கள். மற்றவங்கிட்ட அந்த மாதிரி தப்பான நடவடிக்கை இல்லாம இருக்கட்டும். ஒரு அமைதியான ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தில் உள்ளவாங்க நிலையத்துக்கு. நிலையத்துடைய அந்த புனிதமான அதிர்வலைகளுக்கு நீங்க அதுல வந்து சேர்க்கணும், அது அதிகரிக்கணும். புனிதமான அதிர்வலை. ஆத்ம உணர்வுல இருங்க. சந்தோஷத்தை கொடுங்க. பொறாமை, இன்னைக்கு பாபா சொல்லுங்க, நேத்து சொல்லுங்க. பொறாமை, முரண்பாடு, மற்றவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கிறது, போட்டி, ஒரு ஆரோக்கியமான போட்டி இல்லை. இது வந்து சுயத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. பொறாமை, முரண்பாடு, விருப்பமின்மை, அப்புறம் போட்டி. எப்பவுமே சந்தோஷம், தைரியம் மற்றும் மற்றவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கொடுங்க. அந்த வார்த்தைகளை பேசுங்க. சந்தோஷம், தைரியம், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. அமைதியாக, இனிமையாக, மென்மையாக பேசுங்க. இதெல்லாம் மரியாதை கோட்பாடு. ஒவ்வொன்றும் பாபா நமக்கு சொல்றது இல்லையா, அந்த கோட்பாடுன்னு சொன்னா அது ஒரு ரேகை.
அதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது அங்க விகாரங்கள் இன்னும் நம்மள இன்னும் ஆதிக்கம் செலுத்தும். அவ சொல்றது போல நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பாக இருப்போம். ஓகே, அடுத்தது இறை கோட்பாடுகள் வைக்கிறது, godly principles. அதுல நேர்மையாக இருக்கு. நேர்மையாக இருக்கிறத பத்தி பாபா சொல்றாரு. 4 ஜூலை 74. நீங்க உங்களையே தந்தை கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பயம் அப்படின்றது கூட உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால, நான் யாரோ எப்படியோ நான் தந்தைக்கு சொந்தமானவன், இந்த ஒரு நம்பிக்கை குறைவாக இருக்கு. இல்லைன்னா அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள பயம் உடைய தீயாவி மறைஞ்சிருக்கும். இந்த நம்பிக்கை என்னது, பல தடவைகள் நம்ம பாபாக்கு சொந்தமானவர் ஆயிருக்கோம். அதனால முதலாவதாக நீங்க சோதித்து பாருங்க, நீங்க தந்தைக்கு தெளிவாக உங்களே தெளிவாக்கியிருக்கீங்களா? தந்தைக்கு தெளிவாக்கியிருக்கீங்களா? இல்ல நீங்களே உங்களே சந்தோஷப்படுத்துக்கிறீங்களா? எப்படியும் அப்பாக்கு எல்லாம் தெரியும் தானே, ஜானி ஜானன்ஹார், எல்லாமே தெரியும் அப்பாக்கு, நான் என்ன எப்படி எல்லாம் தெரியும். அப்பாக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது தெரியாதா? நீங்களே அப்பாக்கு அப்படி சொல்றீங்களா? அப்பாக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் அப்படின்னு? அப்பாக்கு தெரியாதா? நீங்க உலகத்தின் ஆசிரியருக்கே ஆசிரியர் ஆறீங்க. அப்பாவுக்கு மறந்துட்டுதுன்னு நீங்க அவருக்கு நினைவூட்டுறீங்களா? அதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மரியாதை கோட்பாடு கூட நம்ம கடைபிடிக்கலன்னு சொன்னா, மரியாதா புருஷோத்தம், இது சத்தியுகத்துல தேவர்களின் புகழ் ஒண்ணு. மரியாதா புருஷோத்தம், புருஷ் அப்படின்னு சொன்னா மனிதன், உத்தம் அப்படின்னு சொன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதன் ஆகிறதுக்குத்தான் இந்த மரியாதை கோட்பாடு. ஏன்னா தேவர்கள் அது இல்லாம இருக்கும், சொல்ல முடியாது. ஒண்ணு கூட மிஸ் பண்ணும் அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு இதுல எவ்வளவு சொல்லியிருக்காரு பாபா நமக்கு, 16 விடயங்கள். இதுல ஒண்ணு கூட நம்ம மிஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த இந்த டைட்டில் நமக்கு இல்லைன்னு சொல்றாரு பாபா, மரியாதா புருஷன். புரிஞ்சுது இல்லையா? பாபா சொல்றாரு, நம்ம பாபாக்கு தெளிவாக நேர்மையாக நான் எப்படி இருக்கேன், என்ன எனக்குள்ள என்ன குறை, பாபாக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நான் எப்படி இருக்கேன், என்ன இருக்கேன். பட் அதே நேரத்துல ஒரு லேசினஸோட இல்லை இதை நான் ஆட் பண்றது, ஒரு கவனக்குறைவோ இல்ல சோம்பேறித்தனத்தோட இல்லை. அப்படியே இருக்கேன், அப்படியே ஓகே பாபா எப்பவுமே நான் உனக்குதான் தெரியுமே நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு, அப்படி கூட இல்லை. முயற்சிக்கணும், முயற்சி செய்யணும். பாபா என்ன சொல்றாரு, ஆனஸ்டில நேர்மையில என்ன அடங்கியிருக்குன்னா ஒரு ஃபுல் முரளியே பாபா ஆனஸ்டி பத்தி சொல்லியிருக்காரு. இவ்வளோ இவ்வளோ ரொம்ப சூக்ஷமான விதிகள் பாபா சொல்லி. ஆனா ஆனஸ்டி அப்படின்னு சொன்னா நம்ம பாபா சொல்றதுக்கு செய்யறதுக்கு முயற்சிக்கணும், அது நேர்மை. எப்படி என்ன இருக்கோ அது சொல்றது மட்டும் ட்ரூத், நேர்மை கிடையாது. பாபா தெளிவுபடுத்தினார் நேர்மையோட டெஃபினிஷன்.
பாபா என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யறதுக்கு முயற்சிக்கிறோமா? 100%. இப்போ இப்போ எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதுலயே, அது நேர்மை. ரைட். நல்லதான் பாபா சொல்லுது, நீங்க தெளிவாயிருக்கீங்களா? பாபாவுக்கு சொல்றீங்களா? தெளிவு உங்களே நீங்களே தெளிவுபடுத்திருக்கீங்களா? பாபா முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க? எதுவுமே மறைக்காம. இல்ல இல்ல இல்ல, பாபாக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு இருக்கீங்களா? பாபா அது நேர்மைக்காக சொல்றாரு. அதனால உங்களுடைய என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதுக்கு தீர்வு கண்டுபிடிங்க. சாக்கு போக்கு சொல்லாது. உங்களுடைய சாக்கு போக்குகளுக்கு காரணம் சொல்லாதீங்க. நீங்க ஒரே ஒரு விடயத்தை அப்பா கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு சொன்னா 1000 மடங்கு, 100,000, 1,00,000 மடங்கு ஆக்சுவலி நீங்க வந்து உங்க மேலேயே பாரத்தை ஏற்படுத்துகிறீங்க. ஒரே ஒரு தவறுனால நீங்க பல தவறுகள் செய்றீங்க. ஒரே ஒரு மரியாதையை நீங்க பின்பற்றாம இருக்கிறதுனால பல மரியாதைகளை பின்பற்றாம இருக்கீங்க. இந்த மாதிரி இவ்வளோ பாரம் இருக்கும் பொழுது நீங்க உங்களை நீங்களே அதுல இருந்து லேஸ் ஆக்கலைன்னா எப்படி நீங்க வந்து ஏறும் சிட்டிக்கு போகலாம்? உங்களுடைய குறிக்கோளுக்கு எப்படி நெருங்கி வரலாம்? உலகத்துல யாராவது ஒண்ணு மறைக்கிறாங்கன்னு சொன்னா, மறைச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்படுது? என்ன பட்டம் கொடுப்பாங்க? ஒரு சின்ன விடயத்தை கூட யாராவது மறைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து திருடர்களுடைய பட்டியல்ல போடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு பாப்தாதாவுக்கு பொய் சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள் இல்லைன்னா கவர் பண்றது, ஏதோ ஒண்ணு சொல்லாம அது மேல கவர் பண்றது, முழுமையா பாபாவுக்கு தெளிவாக நீங்க சொல்லல, கவர் பண்றது. பாபா இதுக்குத்தான் வந்து பல முரளிகள்ல சொல்லுவாரு, குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலி வந்து இது வந்து பாபா ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொய் சொல்றது, கவர் பண்றது, இதனால எவ்வளவு பாவம் நீங்க சேகரிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எதிர்மறையான வேலைகள் அப்பாவுக்கு காமிக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் உயர்ந்த செயல்கள் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, நீங்க வந்து தந்தை கள்ளங்கபடமற்றவர், அதனால நீங்க நினைப்பீங்க ஏதாவது ஒண்ணு மறைஞ்சிருந்தா பரவாயில்ல. இல்ல, அவர் சொல்றாரு பாரு, தந்தையுடைய ரூபத்துல தான் பாபா கள்ளங்கபடமற்றவர். ஆனா அது கூடவே உங்களுடைய கணக்குகளை வந்து செட்டில் பண்ண வைக்கணும்னு சொன்னா அவர் வந்து அதுல சட்டம் சட்டம் நிறைந்தவர். அந்த டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கணக்கு வந்து முடிக்கணும். தர்மராஜ் பேசிக்கலி அவர் சொல்றது. அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? அந்த டைம் நீங்க உங்களே மறைச்சுக்க முடியுமா? இல்ல அந்த டைம் நீங்களே உங்களை காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஏன் அவங்க கேட்கிறார். சோ இனி நம்ம எல்லா மரியாதை கோட்பாடுகளும் பின்பற்றுறோமா? அதுல நேர்மை, அதுதான் இது. கீப்பிங் காட்லி பிரின்சிபல்னா நேர்மை. இதுல நேர்மை. ஒவ்வொரு மரியாதை இறை கோட்பாடுகள், இறை என்ன இருக்கு நமக்கு பாபா கொடுத்திருக்காரு கோட்பாடு, அது எல்லாத்துலயும் பின்பற்றுறதுல நேர்மை. என்ன நியமம் இதுல?
அவர் சொல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆஹ் இறை கோட்பாடை வந்து உடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தவறு செய்றீங்கன்னு சொன்னா பாபாக்கு லெட்டர் எழுது. தாதாவுக்கு லெட்டர் எழுதுங்க. இல்லைன்னா மூத்த சகோதரி நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிக்கு லெட்டர் எழுதுங்க. அப்போ உங்களுடைய பாரம் குறை. இப்போ நீங்க இனி தவறுகள் செய்ய மாட்டீங்க. கூடவே உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். இதுதான் நியமம். இப்படி நம்ம தவறுகள் செய்யறோம் அப்படின்னா இதை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் மரியாதை கோட்பாடு. சோ உங்களை நீங்களே வந்து சரி திருத்துறதுக்கு அது ஏத்துக்கோங்க. நான் வந்து என்ன நானே திருத்தணும். இதுதான் வந்து வளர்வதற்கான ஒரு வழி. இப்படி நினைக்காதீங்க. இது பரவாயில்ல, இது எப்படியும் நடக்கும் தானே. இனி யாரு பர்ஃபெக்டா, யாருமே இன்னும் சம்பூர்ணமாகல. இது ஒரு சின்ன தவறு. இதெல்லாம் என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம். இதெல்லாம் சொல்றது இல்லையா சம்டைம்ஸ். இப்படிதான் டெய்லி பார்ப்போம், அப்படி போவோம், அப்படி போவோம். என்னுடைய சம்ஸ்காரங்கள், என்னுடைய சுபாவம். ஒரு சின்ன தவறு தானே, பரவாயில்ல. ஏதாவது ஒரு இறை நியமம் இல்ல கோட்பாடுகளை வந்து நம்ம உடைக்கிறோம் இல்ல மீறுறோம் அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட அதை தெளிவாக்கி அந்த தவறின் பாரத்தை நீங்க நீக்கணும், முடிக்கணும். அப்படி உங்களுக்கு தேவை இருந்தால் ஒரு மூத்த நிமித்தமாக இருக்கிறவங்களுடைய ஒரு ஆதரவு நீங்க எடுக்கலாம். உங்ககிட்ட கைடன்ஸ் கேட்கலாம் தேவையில்லை உங்களை அப்படி தோணுச்சுன்னு. ஏன்னா பாபா கிட்ட கண்டிப்பா அது தெளிவாக்கி தவறு அப்படின்றது அந்த பாரத்தை நீங்க முடிக்கணும். நீங்க ஒரு தவறை மறைத்தீர்களானால் அந்த ஒரு தவறிலிருந்து பல தவறுகள் பிறக்கும். ஒரு தவறிலிருந்து பிறப்பெடுக்கும் மற்ற அனைத்து தவறுகள். அப்போ உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து அது தடுக்கும். சோ நேர்மையாக இருந்து எப்போ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த ஒரு அட்வைஸ் வேணும்னு சொன்னா நீங்க அதை கேட்கணும். சோ உங்களுடைய தவறுகளை நீங்க மறைக்க கூடாது. நிறைய தடவைகள் இதுல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி கூட நம்ம நினைக்கலாம், அந்த மகாரதி என்னோட எவ்வளோ வருடங்கள் ஞானத்துல இருக்காங்க, அவங்களே இதை செய்யறாங்க. சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கும், அவங்களே இதை செய்யறாங்க, பரவாயில்ல இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதை மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த பாரம் அதிகரிக்கும். சோ இந்த பாரம் உங்களை பாபா கிட்ட பறக்க அனுமதிக்காது. முரளியை வந்து புத்தி அப்சர்வ் பண்ண முடியாது, ஏத்துக்காது. இதெல்லாம் அடையாளம். சம்டைம் நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ இது நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ அதுல வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. தெரியல நமக்கு அதுல இருந்து ஒரு விலகி இதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு கூட எனக்கு தென்படல. அவ்வளவு வந்துட்டு
ஏன் இது நேர்மையாக இருக்கிறதுலயும் அதுவும் தென்படணுமே, நான் நேர்மையா தான் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லி போகலாம். இதெல்லாம் என்ன அடையாளங்கள் பாருங்க. பாபா சொல்ல உங்களால பறக்க முடியாது, பாபா கிட்ட ஒரு செகண்ட்ல பறக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு தூங்கி வழிவோம், யோகால உட்காரும் பொழுது இப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் கூட இதெல்லாம் ஓகே தான் இருக்கும். பட் ஸ்டில் எவ்ரி டைம் பாபா கிட்ட அந்த கனெக்ஷன், அந்த ஃபுல் அனுபவம், தெளிவோட அந்த அன்பு, அந்த ஃப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் பாபா. அதனால பறக்க முடியும். இன்னொன்னு என்ன, முரளியை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, பாயிண்ட்ஸ் சொல்லலாம். பட் அதை அப்சர்வ் பண்ணி அதை கிரகிக்கக்கூடிய அந்த சக்தி புத்திக்கு இருக்கா. அதில் பாபா எப்பவுமே சொல்றது அடுத்த பாயிண்ட், ஒரு நேர்மையான இதயத்தில் பாபா எப்பவுமே பூரிப்படைவார். அதனால உண்மை சொல்றதுக்கு பயப்படாதீங்க. ஒரு சத்தியமான நேர்மையான இதயத்தோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒரு விசுவாசமான இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மூத்த நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு நீங்க கடிதம் எழுதலாம். உங்களுக்குள்ள மாற்றத்தை வெகு விரைவாக கொண்டு வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒவ்வொரு மரியாதையும் பின்பற்றுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நம்மளுடைய சேகரிக்கும் கணக்குல அதிகரிக்கும். எவ்வளவு எவ்வளவு நம்ம பின்பற்றலையோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்ப்படிவற்றவராக இருக்கும் சொன்னா பாரத்தின் கணக்கு அதிகரிக்கும். அதனால பாரம் எதுவுமே உண்டாக்காம இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அவர் சொல்ல பாருங்க, தந்தை கூட மரியாதை கோட்பாடுகளை மீற முடியாது. அவரே அந்த மரியாதை இறை கோட்பாடுகள் என்ன இருக்கு அதுல அவரே வந்து அந்த பந்தனத்துல இருக்காரு, தந்தையே இருக்காரு. அப்போ குழந்தை எப்படி மீறலாம்? அவன் கேட்கிறப்ப குழந்தை எப்படி மீறலாம்? குழந்தை எப்படி கீழ்ப்படிவற்றவராக இருக்கலாம்? அடுத்தது, எந்த குழப்பமும் உண்டாக்காம இருக்கிறது. மரியாதை கோட்பாடு. இந்த குழப்பமும் உண்டாக்காம இருக்கிறது. இந்த சக்கார் முரளியில பாபா சொல்லியிருக்காரு, 21 ஜூன் 2021. இதெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க. முரளி ரீசெண்ட் முரளி தான். ஆரம்பத்துல இருந்து யாரு தூய்மையற்றவங்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தடைகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த ஒரு ஞானத்தின் யஜ்யத்துல அசுரர்களாக தடைகள் இருந்துட்டே தான் இருக்கும். யாரு தூய்மையற்றவங்களோ அவங்களத்தான் அசுரர்கள் அப்படின்னு சொல்றது. இன்னொரு சாக்கார் முரளி 21 செப்டம்பர் 2021. அதுக்கப்புறம் சில குழந்தைகள் தடைகளை உருவாக்குறாங்க. அவங்க வந்து அவ சேவை செய்யறாங்க. அதனால இதுல மகா பாவம் இருக்கு. ராவணன் வந்து எல்லாரையும் மகா பாவிகளாக மாற்றுகின்றான். நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபியூனல் இருக்கும், ஏன்னா கோர்ட், இந்த சட்டத்துல உட்காரணும் எல்லாரும். பாபாவுடைய குழந்தைகள் யாரு வந்து அவ சேவை செய்யறாங்க அவங்களுக்கு ட்ரைபியூனல், கோர்ட்ல அவங்க சட்டத்துல உட்கார்ந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். பாபா சொல்றாரு பாருங்க, பக்தி மார்க்கத்துல இவ்வளவு கடுமையான தண்டனை இருக்காது. பக்தி மார்க்கத்துல அவங்க வந்து பக்தர்கள் இவ்வளவு கடுமையான
தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா யாரு அப்பாவுக்கு சொந்தமாகி அவர் சேவை செய்றாங்களோ, அப்பாவுடைய வலது கரம் தர்மராஜ். அதனால்தான் பாபா சொல்றது, குழந்தைகளே, சேவையில் என்னுடைய உதவியாளர்களாகி தவறான செயல்களை செய்யாதீர்கள். நீங்க அவர் சேவை செய்யும் பொழுது கள்ளங்கபடமற்றவர்கள் தடைகளை எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு சாக்கார் முரளி 18 மார்ச் 2023, ரீசன்ட், போன வருஷத்துடைய முரளி. யாரு தடைகளை உருவாக்குறாங்களோ, நிறைய பாவத்தை அவங்க சேகரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தடைகளை வேணும்னே உருவாக்குறாங்க. அவ்யக்த பாக்தாதாவுடைய முரளி 9 ஏப்ரல் 86. ஒரு உண்மையான சேவாதாரியுடைய அடையாளம் தியாகம். அப்படின்னா பணிவு மற்றும் தவம். அப்படின்னா ஒரு தந்தையின் மேல் நம்பிக்கை மற்றும் போதை இருக்கக்கூடிய திருடத்தன்மை. இதுதான் மிக சரியான சேவை அப்படின்னு சொல்லணும். பாப் தாதா உங்களை தொடர்ந்து உண்மையான சேவாதாரிகள் ஆக சொல்றார். சேவையின் பேரில் நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்க, இல்ல மற்றவங்கள டிஸ்டர்ப் ஆக்குறீங்கன்னு சொன்னா, பாபா சொல்றாரு, அந்த மாதிரி சேவையில இருந்து நீங்க உங்களையே விடுவித்துக் கொள்ளுங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அந்த சேவை செய்யாமலே இருக்கலாம். ஏன்னா சேவை செய்யும் பொழுது ஒரு விசேடமான குணம் அனுபவம் ஆகிறது. என்னன்னு சொன்னா திருப்தி. அந்த திருப்தியே இல்லை அப்படின்னு சொன்னா உங்க மேலயும் உங்களுக்கு திருப்தி இல்லை, இல்ல நீங்க யாரு தொடர்புல வரீங்க அவங்க மேலயும் உங்களுக்கு திருப்தி இல்லை. அப்போ அந்த சேவை உங்களுக்கு பழத்தை கொண்டு வராது, மற்றவங்களுக்கும் பழத்தை அடைய செய்யாது. அதனால முதலாவதாக உங்களை நீங்களே திருப்தி மணியாக்கி அதுக்கப்புறம் சேவை செய்யுங்க. இதை நான் ஆட் பண்றது, இந்த ஃபுல் மாதம் என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அவ்வியக்த சமிக்கை பாயிண்ட்ஸ்ல. ஆசை என்றாலே மாத்திரம் அவித்யா. திருப்தி. நல்ல திருப்தியாக இருந்து சேவை செய்யுங்க. அதுல சூக்ஷமான எந்த ஆசைகள் இருந்தாலும் அது சேவை இல்லைன்னு சொல்றா. இல்லைன்னா ஒரு சூக்ஷமான பாரம் இருக்கும். இந்த பல வகையான பாரங்கள் பறக்கும் ஸ்திதிக்கு தடைகள் ஆகுகின்றன. நீங்க உங்களுடைய பாரத்தை அதிகரிக்க கூடாது, அதை நீக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு உணர்வுகள் இருந்தால் பாபா சொல்றாரு, தனிமையில இருக்கிறது பெட்டர். ஏன்னா தனிமையில இருந்தாவது நீங்க உங்களுடைய சுய மாற்றத்திற்கு கவனம் செலுத்துவீங்க. பாபா இதுல சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருந்தாலும்
தானே வந்து முடிவெடுக்கிறதோட ஒரு அட்லீஸ்ட் நிமித்தமாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும். இப்படி ஏதாவது அவங்க செய்யணும் அப்படின்னா, ஒரு சேவையிலேருந்து நம்ம விடுபடணும், இல்லை ஏதோ ஒரு உறவு முறையிலேருந்து விடுபடணும், இல்லை தூரம் இருக்கணும், தனிமையில் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிமித்தத்துக்கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய்யறது, இதை நான் ஆட் பண்றது பெட்டர். இதுக்கப்புறம் இந்த அடுத்த முரளி, நிறைய முரளிகள் பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் இதுக்கு. 3 மார்ச் 2000. நீங்க கோபப்படும் பொழுது அவசேவை செய்றீங்க. ஏன்னா 2 பேருக்கு இடையில் கோபம் எப்பவுமே தென்படும். நீங்க தனியா இருக்கீங்கன்னா அது தென்படாது. கோபம் 2 பேருக்கு இடையில் வரும் பொழுது அது தென்படுது. அடுத்த லைன் அண்டர்லைன் பண்ணக்கூடியது. பாபா சொல்றது பாருங்க, எழுதி வச்சுக்கலாம். இது பாபா சொல்றது, உங்களுடைய மனதில் யாருக்காவது ஒரு விருப்பின்மையின் சூக்ஷமான சுவடு, ஒரு லேசான சுவடு தான், யாரோ உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுடைய மனது அப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த ஆத்மாவிற்காக கண்டிப்பாக உங்களுடைய மனதில் ஏதோ கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ்னா புரியுது இல்லையா? ஏதோ ஒரு அவங்களுக்காக அந்த நல்லாசைகள் இருக்காது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அவர் சொல்லார் பாருங்க, பாப்தாதாவுக்கு இந்த மாதிரி அவசேவை விருப்பம் இல்லை. புரியுதா? பிராமணர்களுக்கு இடையில் இல்லையா சேவா சகபாட்டிகள், சேவை சகபாட்டிகளின் இடையில் இது இருக்கணும். இதுதான் பாபா சொல்ற. அப்போ அது வந்து ஒரு அவசேவையாக இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சுவடு கூட உங்களுடைய மனதில் யாருக்காவது விருப்பின்மை இருக்குன்னு சொன்னா, அந்த ஆத்மாவிற்காக உங்களுடைய மனதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்த முரளி 2/10/81. நீங்க வந்து சேவை செய்யும் பொழுது சேவை செய்றீங்கன்னா அந்த சேவையும் தென்படும். எவ்வளவுதான் அமிர்தம் இருந்தாலும் ஒரு துளி விஷம் அதுல இருந்ததுன்னா அந்த முழு அமிர்தமும் விஷமாக மாறிடும். அருமையா பாபா சொல்ல பாருங்க, எவ்வளவுதான் நீங்க சேவை செஞ்சாலும் ஒரு சின்ன தவறு சேவைக்காக காரணமாகுது. அப்போ உங்களுடைய சேவை அது முடிச்சிடும். அனுபவங்கள் இருக்கலாம், இப்படி இல்லைன்னு சொன்னா இது கவனம் செலுத்தணும். இதெல்லாம் முரளிகள். அதுக்கப்புறம் என்ன நியமம்? எந்த ஒரு குழப்பமும் உண்டாக்க கூடாது. மதுபன் இல்லைன்னா அந்த நிலையத்துடைய நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆசிரியர், அவங்களுக்கு உரிமை இருக்கு. யாராவது எந்த ஒரு ஆத்மாவாவது விகாரத்தின் காரணமாக ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து கிளாஸுக்கு வராம தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. மதுபனுக்கும் சரி, அந்த நிலையத்தின் ஆசிரியருக்கும் சரி, நிமித்தமாக இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஐக்கியத்தோடைய ஆரம்பத்திலிருந்து சிறு மரியாதை கோட்பாடுகள். உங்களுடைய செயல்கள் வந்து நீங்க கவனம் செலுத்தணும்.
உங்களுடைய செயல்கள் வந்து இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. கொஞ்சம் கூட ஸ்லைட்டஸ்ட் கொஞ்சம் கூட குழப்பம் நிலையத்திலேயோ இல்லை யக்கியத்திலேயோ ஆகிற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. ஒத்திசையாக இருக்கக்கூடிய ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழலுக்காக நீங்களும் அதுக்கு உதவி செய்யணும். இதுல வந்து சுயத்துக்காகவும் ஆன்மீக வளர்ச்சி இருக்கு, மற்றவங்களுக்காகவும் இருக்கு. அடுத்தது என்னது, நீங்க என்ன செயல்கள் செய்றீங்களோ அது நிலையத்தும் மற்றும் இந்த கற்பித்தல்களை வெளிப்படுத்துது இல்லையா? அப்போ தவறான செயல்கள் செய்றீங்கன்னு சொன்னா அது வந்து தந்தையை இழிவுபடுத்துது, அவதூறு செய்யுது. உங்களுடைய பதவி குறைஞ்சிடுது. ஸோ நீங்க வந்து உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், நிலையத்தை வந்து உயர்த்தி காட்டுற மாதிரி நீங்க என்ன பின்பற்றிட்டு இருக்கீங்க அது உயர்த்தி காட்டணும் உங்களுடைய நடவடிக்கை. அடுத்தது மரியாதையோட எல்லார்கிட்டையும் பேசணும். நிலையத்துடைய சூழலை ரொம்ப சத்தமாக பேசியும் இல்ல ஆர்கியூ பண்ணி விவாதம் செய்யறது இல்ல த்ரெட்டன் பண்றது எதுவுமே இல்லாம இருக்கட்டும். மிரட்டுறது மிரட்டுறது இல்ல விவாதம் செய்யறது இல்ல சத்தமாக பேசுறது, தவறான வார்த்தைகள் பேசாதீங்க. நிலையத்துல இருக்கக்கூடிய யார்கிட்டையும் முரண்பாடு கொள்ளாதீங்க. இப்படி உங்களுக்கு வந்து ஒரு தூய்மையற்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், இது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? அதனாலதான் இதை வந்து ரிவைஸ் பண்ணி மரியாதை கோட்பாடுகள் இந்த புதுசா ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னா, ரீசெண்டா வந்திருக்குன்னு சொன்னா இதெல்லாம் நிறைய இப்போ நடக்கக்கூடியது. ஆரம்ப காலத்துல சில விடயங்கள் இப்படி எல்லாம் இருக்கல. நான் இப்ப எல்லாம் இது நடந்து நிறைய விடயங்கள்லாம் இருக்கிறதுனால இது ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி இந்த மரியாதை தான் பாபா சொன்னது இட்லிகள்ல அப்படின்னு தெளிவா இருக்கு. ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற தூய்மையற்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்வேன். சில பேர் அப்படி நினைச்சு செய்வாங்க, எனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். இது வந்து முழுமையாக உடல் உணர்வு. சோ மற்றவங்களுடைய குறைபாடுகள் பார்க்காதிருப்பதும் ஒரு தியாகம். மற்றவங்களுடைய குறைபாடுகளை பார்த்து அதை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா, மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா உங்களுடைய ஆன்மீக பயணத்துல நீங்க கவனம் செலுத்துங்க. இது ஒரு மரியாதை கோட்பாடு. அவர் சொல்ல பாருங்க, ஒரு ஞானி ஆத்மாவிற்கு கோபம் அப்படின்றது ஒரு மகா எதிரி. மகா எதிரி கோபம் ஞானி ஆத்மாவுக்கு. எப்போ வந்து இந்த கோபம் வெளிப்படுதுன்னு சொன்னா, மற்றவங்க கிட்ட வேலை செய்யும் பொழுது இல்ல மற்றவங்களுடைய தொடர்பில் வரும் பொழுது, அந்த கோபம் பார்க்கும் பொழுது அப்பாவுடைய பெயர் வந்து ரொம்ப அவதூறு செய்யப்படும். சோ நிலையத்துடைய தூய்மையான அதிர்வலைகளை இந்த கோபம் என்ற விகாரத்தினால் இல்ல ஒரு தூய்மையற்ற கண்ணோட்டத்தினால் பாழாக்காதீங்க.
உங்களுடைய பெருமதியற்ற ஒத்துழைப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, யோகா, கல்வி, சேவை நிலையத்துல எதற்காக நீங்க நேரத்தை கொடுங்க. நிலையத்தில் யோகா செய்யறதுக்கும், படிக்கிறதுக்கும், சேவை செய்யறதுக்கும். அப்போ நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஸோ இனியும் வருது பாருங்க, பாபா பல விடயங்கள் சொல்லியிருக்காரு முதலில. அதுதான் மரியாதை கோட்பாடுகளாக இங்க ஒவ்வொன்றும் தெளிவா எழுதியிருக்கு. ஸோ நீங்க இன்னும் ஞானத்துல முன்னேறும் பொழுது, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஞானத்தை முன்னேறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சில நேரங்கள்ல உங்களை பத்தியே உங்களுக்கு அகங்காரம் வரலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த பயணத்துல இதெல்லாம் வரும். முன்னாடி மேபி இருந்திருக்காது. பட் ஞானத்துல முன்னேறப்போ அகங்காரம் சுயத்தை பத்தி வருது. இது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது அகங்காரம் அப்படின்னு நான் சொல்றது. பாபா சொல்றாரு, அந்த அகங்காரம் உங்களை கீழே கொண்டு வரும். நான் என்ன குறைவானவனா? இது எல்லாமே இந்த அவ்வியக்த சமிக்கையில வந்துட்டு இருக்கு இப்போ. பட் பாபா இது இதுல தெளிவாக்குறேன். நான் என்ன குறைவானவனா? மற்றவங்களை கையாள்றதுல எனக்கு ரொம்ப திறமை இருக்கு. மற்றவங்களுக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு, எனக்கு தெரியும். இந்த அகங்காரம் ரொம்ப டேஞ்சர். இந்த பாபா என்ன சொல்றாரு, ரொம்ப ஆபத்து இந்த மாதிரி அகங்காரம். ஸோ இந்த கண்ணோட்டம் யஜ்யத்துல நிறைய தடைகள், குழப்பங்களை உருவாக்கும். ஸோ அகங்காரமற்று இருக்கிறதுனா ஒரு முழு தியாகியாக இருக்கிறது. அடுத்தது, யார்கிட்டையும் எந்த சம்ஸ்கார மோதலும் இல்லாம இருக்கட்டும். முடியுமா? இது நான் கேட்கிறேன். முடியுமா? யார்கிட்டையும் எந்த சம்ஸ்கார மோதல்களும் இல்லாம இருக்கட்டும். நம்ம யார்கிட்டயும் இல்லத்தானே நம்ம கிளாஸ்ல? இப்படித்தானே அவர் சொல்ல இருப்பாங்க, சம்ஸ்காரங்களின் ஒத்திசை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அதிபதியாக கூடிய நேரத்துல ஒரு குழந்தையாகாதீங்க. எங்க குழந்தையாகணுமோ அங்க அதிபதி ஆகாதீங்க. குழந்தையாகிறதுனா என்ன அர்த்தம்? வீணான எண்ணங்களிலிருந்து ஃப்ரீயா இருக்கு, சுதந்திரமாக இருக்கு. அதான் குழந்தை. குழந்தை ஆகிறதுனா ஒரு அர்த்தம் சொல்ல இருப்பாரு, எவ்வளவு அழகா. வீணான எண்ணங்களிலிருந்து சுதந்திரமாக இருக்கிறது தான் ஒரு குழந்தையா. உங்களுக்கு என்ன டைரக்ஷன்ஸ் கிடைக்குது, வழிகாட்டல்கள், அதை பின்பற்றணும். அவ்வளவுதான். ஒரு அதிபதியாகி அட்வைஸ் கொடுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்களுடைய அபிப்பிராயம், அட்வைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஆயிடுங்க. அப்போ நீங்க முரண்பாடுகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். எப்போ குழந்தையாகணும், எப்போ அதிபதியாகணும், இது தெரிஞ்சிட்டதுன்னா பாபா சொல்ற சம்ஸ்காரங்களின் ஒத்திசை இருக்கும். மறக்கவே கூடாது. அவர் சொல்றார், எங்க பணிவு இருக்கோ அங்க முரண்பாடுகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. அடுத்தது, மற்றவங்களுடைய விசேட தன்மைகளை மட்டும் பாருங்க. இதுதான் சம்ஸ்காரங்களின் ஒத்திசை நடனம் என்று சொல்லப்படுது. மற்றவங்களுடைய
விசேடத்தன்மைகள் மட்டும் பார்க்க. உங்களுடைய சுய சம்ஸ்காரங்களை முதல்ல சோதித்து பாருங்க. உங்களுக்கு யாரும் கூடயாவது சம்ஸ்காரங்களின் மோதல் இருக்குன்னு சொன்னா அந்த நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து நிலையத்தின் நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களின் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை நீங்களே கொஞ்சம் தூரப்படுத்துறது நல்லது. ஆனா அடுத்த லைன் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன மரியாதை கோட்பாடு. ஆனால் இந்த சம்ஸ்கார மோதல் உங்களை நிலையத்துக்கு வர்றதுக்கு தடுக்க கூடாது. இல்ல சில பேர் அதனாலேயே வரமாட்டாங்க சென்டருக்கு. இல்ல முரளிய மிஸ் பண்ண வைக்க கூடாது. யாரு கூடயோ ஏதோ பிரச்சனை, சம்ஸ்கார மோதல். ஸோ சென்டர் வரதே நிறுத்துறோம். இப்பெல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸி, எப்படியும் ஆன்லைன் இருக்கு. இதை நான் ஆட் பண்றது. முன்னாடியாவது சென்டருக்கு வந்தாதான் முரளி. இப்பெல்லாம் இன்னொரு ஈஸி. அவங்க வர நாளைக்கு அவங்க வர மாட்டாங்க. அவங்க வருவாங்க, அந்த நாளைக்கு வராம வேற நாட்கள்ல வருவாங்க முரளிக்கு. இல்ல சென்ட்ரல் அவங்கள பார்த்தாலே ஏதோ பிரச்சனை, தூரம் இருந்துடலாம் அப்படின்னு எல்லாம் செய்யறது. ஆனா அதுக்குத்தான் சொல்றது, அந்த சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொல்லு, நிலையத்தின் நிமித்தமாக இருக்கும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா? சும்மா நம்ம பாட்டுக்கு தூரம் ஆயிட்டோம்னு சொல்லி உள்ளுக்குள்ளார இன்னும் அதை பத்தியே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் நமக்கு ஏற்கனவே சொன்னது இல்லையா, ஒரு சுவடு கூட இருந்ததுன்னா யாருக்காவது விருப்பின்மை என்ன இருக்கும்? அது அகேன்ஸ்ட் மரியாதை கோட்பாடு, முன்னேறவே முடியாது. ஸோ அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க. அடுத்தது, உள்ளுக்குள்ளார ஒரு வெறுப்பின்மை இருக்கிறதும் மற்றவங்களுக்கு தடைகள் உருவாக்குறதும் ஒரு தூய்மையற்ற செயல். மற்றவங்க கிட்ட நல்ல தொடர்புகள், உறவு முறைகள் உண்டாக்குறதுக்காக சகஜத்தன்மை, லேசான தன்மை, சகித்து கொள்ளும் தன்மை, இந்த குணங்களை கிரகிங்க. ஒரு கூட்டத்துல மற்றவங்களுடைய தவறுகளை உங்களுடைய தவறாக கருதி அந்த கூட்டத்தை பலப்படுத்துங்க. அழகா சொல்ல, மற்றவங்களுடைய தவறு அவங்களுடைய தவறுன்னு பார்த்து சிரிக்காம இல்ல பயப்படாம இல்ல தூரம் போகாம என்ன சொல்றாருப்பா, மற்றவங்களுடைய தவறு என்னுடையது, இந்த கூட்டத்துல பலப்படுத்து. பிரம்ம பாபா எப்பவுமே செய்வது. மற்றவங்களுடைய தவறுகளை எல்லார்கிட்டையும் பரப்பாதீங்க. ஆன்மீக பார்வை, கல்யாணக்காரி உணர்வுகள் மூலமாக மற்றவங்களுடைய தவறுகளை உள்ளடக்கி அதை சரியான நிமித்தமாக இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும். குழப்பத்தை உண்டாக்காது. ஓகேயா? நிறைய சொன்னாரு இது பத்தி, ஜஸ்ட் இந்த ஊரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது, நிலையத்தில் தங்குவதற்காக நிலையத்தில் இருக்கிறது. இது அவ்வியக்த முரளி 18 ஜனவரி 92, 92. யாரு நிலையத்துல இருக்காங்களோ அவங்க அந்த நிலையத்தின்
பண்டாரால இருந்து சாப்பிடல. பிரம்மா தந்தையுடைய பண்டாரால இருந்து தான் சாப்பிடுறாங்க. சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்துல இருந்து தான் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சொன்னது பாப்பா, இன்னைக்கும் நேத்து சொன்னது பாப்பா. ஏன்? ஏனென்றால் அந்த வீடு உங்களுடையது இல்ல, சென்டர் உங்களுடையது இல்ல. நீங்க வீட்டுல வாழ்ந்த இல்லறத்துல இருந்தாலும் ஒரு ட்ரஸ்டி, நம்பிக்கை பொறுப்பாளர். ஏன்னா நீங்க பாபாவுடைய ஸ்ரீமத்தின்படி நிமித்தமாக இருக்கீங்க. ஒரு நிலையத்துல இருந்தாலும் நீங்க பாபாவுடைய நிலையத்துல இருக்கீங்க, உங்களுடையது இல்ல இல்லையா? எதுவுமே நம்மளது இல்லை, எல்லாமே பாபா தான். பாபாவுடைய இதுல தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ இதுல நியமம் என்னன்னு சொன்னா, மெயின் நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலையத்துல இருக்கக்கூடிய பர்மிஷன் இல்லாம யாருமே நிலையத்துல இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் எடுக்கணும். மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட், மெயின் நிமித்தமாக யார் இருக்காங்க, இல்ல யார் அங்க நிமித்தமாக இருக்காங்க நிலையத்துல, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நிலையத்துல இருக்க முடியாது. ஒரு சகோதரிகள் இருக்கக்கூடிய நிலையத்துல மெயின் நிமித்தமாக யார் இருக்காங்க, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு சகோதரர் இருக்க முடியாது, தங்க முடியாது. அதே போல ஒரு சகோதரர்களுடைய நிலையத்துல ஒரு சகோதரி பெர்மிஷன் இல்லாம தங்க முடியாது. யோகி ஆத்மாக்கள், ஆன்மீக நோக்கங்கள் இருக்கக்கூடியவங்க, தெளிவான நோக்கம், தெளிவான குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க தான் மூத்த நிமித்தமாக இருக்கிறவங்களுடைய பெர்மிஷனோட நிலையத்துல தங்கலாம். நிலையத்துல சும்மா எந்த ஒரு காரணமும், சரியான காரணங்கள் இல்லாம சும்மா யாரையோ தங்க வைக்கிறதுக்கான ஒரு இடம் நிலையம் அல்ல. ஒரு சகோதரி இல்ல சகோதரர் எல்லா மரியாதை கோட்பாடுகளை மிக சரியாக பின்பற்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கலாம் தங்கிறது. ஒரு சகோதரியோ இல்ல சகோதரரோ சரியாக நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா நிலையத்துல அவங்கள வெளியில போக சொல்லக்கூடும். யாரு நிலையத்துல இருக்காங்களோ அவங்களுடைய சேவை பொறுப்புகளை அவங்க புரிஞ்சுக்கணும். பிளஸ் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சின்னதாக இருந்தது நிலையத்துல இருக்கக்கூடியதுக்காக பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் பிரிண்ட் பண்றது, இதுக்கும் மரியாதை கோட்பாடுகள் இருக்கு. இல்ல சில பேர் சும்மா ஏதோ ஒண்ணு அவங்களே எழுதி அவங்களே பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் கூட நடந்திருக்கும். ஸோ இதுலயும் ஒரு மரியாதை கோட்பாடு. லிட்ரேச்சர் பிரிண்ட் பண்றதுல எப்படி செய்யணும், யாரு செய்யலாம். ஸோ இதுல நியமம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு லிட்ரேச்சர் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த நிமித்தமாக இருக்கக்கூடியவங்களுடைய கைடன்ஸ், பர்மிஷன் தேவை. அவங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய என்ன சொல்றாங்க, எப்படி செய்யணும்னு சொல்றாங்க, அதுபடி செய்யறது தான். ஸோ எந்த ஒரு லிட்ரேச்சரோ கார்டோ ஃப்ளையரோ என்ன பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இது மரியாதை கோட்பாடுகள். நீங்க சென்டர் நிலையத்தின் நிமித்தமாக இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் எடுக்கணும். ஸோ அது தெளிவாக இருக்கு, மிக சரியாக இருக்குன்னு பாக்குறதுக்கு அந்த நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க நிலையத்துல அவங்கள பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அது என்னத்தான் இருக்கு அப்படின்றது படிச்சு பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும். என்ன எழுதியிருக்காங்க, என்ன பிரிண்ட் பண்ண போறாங்க. ஸோ நிலையத்துல இருக்கிறவங்களுக்கு, நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு உரிமை இருக்கு.
அந்த மாணவனோ மாணவியோ சரியா இல்லாத லிட்ரேச்சர் வந்து இனி நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, பரப்பக்கூடாதுன்றதுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. எப்பவுமே சேவையில வெற்றி அடையணும்னு சொன்னாங்க. எப்பவுமே ஒரு ரைட் சேனல்ல போகும் அப்படின்னா நிமித்தமா கிட்ட கேட்டு செய்யறது, அப்போ தடைகள் இருக்காது. இதெல்லாம் முக்கியம். பாபா சொன்னது இது மரியாதை கோட்பாடுகள். அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு அவங்களோட ஜாஸ்தி தெரியும், அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லாம நம்ம செய்யலாம் இல்லை. ஸோ இதுல காப்பிரைட் செக் காப்பிரைட் செக் பண்ணி என்ன லைசன்ஸ் வேணுமோ இந்த லிட்ரேச்சர் பிரிண்ட் பண்றதுக்கு அது நம்ம எடுக்கணும். அடுத்தது இதெல்லாம் சின்ன சின்னது. அடுத்தது உலகாய விடயங்களை பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது. அவ்யக்த் பாக்தாதாவுடைய முரளி 25 அக்டோபர் 87. ஒரு தாமரை ஆசனம் ரொம்ப பற்றற்று இருக்கிறதும் அன்பாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுடைய ஸ்திதிக்கான ஒரு அடையாளம் அந்த தாமரை ஆசனம். சோ பற்றற்று இருக்கிறதுன்னு சொன்னா எல்லாத்துல இருந்து பற்றற்று இருக்கு. அதுல முதலாவது சுயத்துடைய உடலின் உணர்வுல இருந்து பற்றற்று இருக்கு. உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு நேச்சுரலாக எப்பவுமே தொடர்ந்தும் இந்த உடலுடைய உணர்வு இருந்துட்டே தான் இருக்கு. நடக்கும் பொழுதும், உலாவி திரையும் பொழுதும், செயல்கள் செய்யும் பொழுதும். அதே போல ஆத்ம உணர்வு ஸ்திதி இயல்பாக தொடர்ந்தும் இருக்கக்கூடியதுதான் எப்பவுமே பற்றற்றவராக, அப்படின்னா சுயத்துடைய உடலின் உணர்வுல இருந்து பற்றற்றவராக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இந்த உடலின் உணர்விலிருந்து பற்றற்றவர் ஆகும் பொழுது தான் கடவுளால நீங்க நேசிக்கப்படுவீர்கள். ஆக்சுவலி அதோடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய அன்பை வந்து அப்பதான் நம்ம அனுபவம் செய்யலாம். ஆரம்பத்துல இருந்து கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் உண்மையா அனுபவம் ஏன் செய்யல? ஏன்னா உடல் உணர்வு. ஸோ இப்போ நம்ம அந்த உடல் எந்த விதமான உடல் உணர்வுல இருந்தும் பற்றற்று இருக்கும் பொழுது கடவுளால நேசிக்கப்படும். ஏன்னா கடவுளுடைய அன்பை அனுபவம் செய்யும். முதலாவது. அடுத்தது என்ன? மினி பற்றற்று இருக்கிறதுனா என்னதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அது. ரெண்டாவது உடலுடைய உறவு முறைகள் இருந்து பற்றற்று இருக்கு. நம்மளுடைய திருஷ்டி மூலம், கண்ணோட்டம் மூலம், செயல்களின் இந்த உடல் உறவு முறைகளை பார்த்துட்டே ஆத்ம உறவு முறைகள் உங்களுடைய விழிப்புணர்வில் இயல்பாக இருக்கட்டும். பௌதீக உறவு முறைகள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஆன்மீக உறவு முறைகள் நேச்சுரலாக உங்களுடைய விழிப்புணர்வில் இருக்கட்டும். மூணாவது, முதலாவது உடல் உணர்வு, அதுக்கப்புறம் அதுல இருந்து பற்றற்று இருக்கிறது. இரண்டாவது உடலுடைய உறவு முறைகள். மூணாவது அழியக்கூடிய உடைமைகள், உடலின் உடைமைகள். ஏதோ ஒரு பௌதீகமான விடயம் உங்களுடைய இந்த 5 புலனங்களுக்காக ஏதோ விஷமத்தனம் செய்யுதுன்னு சொன்னா கண்டிப்பாக ஏதோ அங்கு ஈர்ப்பினும் இருக்கு.
இல்லையா? அது 5 புலனங்கங்கள் தெரியும் தானே, கண்ணு, காது, மூக்கு. ஸோ இதெல்லாம் ஏதோ அங்க இழுக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ இன்னும் ஈர்ப்பு இருக்கு, பற்றற்று இல்லை. 4வது சொல்லுங்க பார்க்கலாம், என்னவாக இருக்கும்? முதலாவது உடல்ல இருந்து பற்றற்று இருக்கிறது. 2வது உடலின் உறவு முறைகள் இருந்து பற்றற்று இருக்கு. 3வது உடலின் அழியக்கூடிய உடைமைகள், பொருட்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறது, பற்றற்று இருக்கிறது. 4வது பாபா சொல்றது, 4வது உங்களுடைய பழைய சுபாவம், சம்ஸ்காரங்கள், இதுல இருந்து பற்றற்று இருக்கு. இதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லையா கண்டுபிடிக்கிறது. அவ்வளோ க்ளோஸா இருக்கு ஆத்மாக்குள்ள. இதுல இருந்து பற்றற்று இருக்கு. இந்த பழைய உடல்களின் சுபாவம், சம்ஸ்காரங்கள் ரொம்ப சக்திசாலியாக இருக்கு. இது கூட ஒரு பெரிய தடையாகுது. மாயை வெல்வதற்கு பெரிய தடை. பல தடவைகள் பாக்தாதா பார்த்திருக்காரு, இந்த பழைய சுபாவம், சம்ஸ்காரங்களுடைய பாம்பு முடிஞ்சிடுது. ஆனால் அந்த பாம்பு போன ரேகை இருக்கு, பாம்பு இல்லங்க. ஆனா என்ன இருக்குது? அந்த ரேகை இன்னும் இருக்கு. அந்த ரேகை என்ன செய்யுது? உங்களை திரும்பி திரும்பியும் ஏமாற்றி விடுது. நேரம் வரும்போது, அந்த டைம் வருதா, அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி விடயங்கள் வரும் பொழுது அது ஏமாத்துக்கும். பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய அவ்வளோ சுபாவம், சம்ஸ்காரங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளோ பலமாக இருக்கு. இப்போ மாயோடைய ஆதிக்கத்தின் கீழ் உங்களுக்கு பல நேரம் இது தவறுன்னே தெரியாது. அதுதான் அங்க அதுலயும் பார்த்தோம் இல்லையா, அந்த குழப்பங்கள் உண்டாக்காம இருக்கிறதையும் பாபா நிறைய சொன்னார். தவறுன்னே தெரியாதே, அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய சக்தியே முடிஞ்சிடுது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல சோதிக்கக்கூடியதாக இருக்கணும். உலகாய விடயங்கள் பத்தி பேசாம இருக்கிறதுக்கு நியமம். நீங்களே சோதித்து பாருங்க. எப்பாவது உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கா? இல்ல சில நேரங்கள் ஆர்வம் இருக்கு, சில நேரங்கள் ஆர்வம் இன்மை இருக்கா? இல்ல தொடர்ந்தும் எல்லையற்ற ஆர்வமின்மை இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க? அவங்க சொல்றாரு, எல்லையற்ற விருப்பின்மை அப்படின்னு சொன்னா ஒரு வீடே இல்லாம இருக்கு. வீடுன்னு சொன்னா இந்த உடல் என்றும் வீடு கூட கிடையாது. ஹோம்லெஸ், வீடு இல்லாம இருக்கிறது, இந்த இல்லறம் இல்லாம இருக்கிறது, இந்த உடல் அப்படின்ற சொல்லக்கூடிய இல்லறமும் வீடு கூட இல்லை. இதுதான் எல்லையற்ற விருப்பின்மை. இது மரியாதை கோட்பாடுகள் என்னன்னு சொன்னா, எப்பவுமே சுய முன்னேற்றத்திற்காக குறிக்கோள் இருக்கட்டும். இந்த குறிக்கோள்ல இருந்து விலகி போகாதீங்க. பாபாவுடைய வீடு ஆன்மீக ஞானம் பயிற்சி கவனம் செலுத்துவதற்காக, வேற எந்த பிசினஸும் கிடையாது. பாபாவுடைய வீட்டுல ஞானம், யோகம் இதுல போக்கஸ் பண்றதுக்கு தான், வேற எந்த பிசினஸுக்காகவும் கிடையாது. நிமித்தமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு உரிமை இருக்கு.
மாணவர்களுக்கு நினைவூட்டுவதற்கு இந்த மாதிரி உலகாய விடயங்கள் பத்தி பேசாம இருக்கிறதுக்கு, இல்லை அதை பத்தி ஏதாவது செய்யாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்களுக்கு சொல்றதுக்கு. ஒரு விருப்பின்மை இருக்கட்டும், பற்றற்ற தன்மை இருக்கட்டும், இந்த உலகத்துடைய விடயங்களுக்காக ஒரு நிலையம் இந்த உலகிய விடயங்களை பேசுவதற்கான இடம் இல்லை. பாலிடிக்ஸ் இதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. பாலிடிக்ஸ், பிஸ்னஸ், நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், உங்களுக்கு தான் புரியலன்னா சொல்லுவேன். வியாபாரம், அரசியல், என்டர்டெயின்மெண்ட், கழிப்பு, இல்லை இல்லறத்துடைய விடயங்கள், இல்லை உறவு முறையின் விடயங்கள், இந்த மாதிரி எட்ஸெட்ரா. ஏன்னா இது மாதிரி விடயங்கள் பேசுவதற்காக நிலையம் கிடையாது. இந்த மாதிரி உலகாய விடயங்கள் பேசும் பொழுது அபிப்பிராய வேதங்கள் வரலாம். ஒருத்தருக்குள்ள ஒரு எதிர்ப்பு உண்டாக்கலாம். கருத்து வேற்றுமை. நிலையத்துடைய அந்த புனிதமான ஒரு அதிர்வலைகள் மாற்றக்கூடியதாக இருக்கும். இதுல இருந்து எந்த விதமான எதுவுமே நம்ம அடைய போறதில்லை. அதனால நிலையத்துடைய அதிர்வலைகளை புனிதமாகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் வைங்க. பழைய உலகம் அப்படின்னு சொன்னாலே குழப்பம் நிறைந்த உலகம். இந்த மாதிரி பழைய உலகத்தை பத்தி சிந்திக்கிறதோ, பேசுறதோ, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ அப்படின்னு சொன்னா உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உங்களுடைய ஸ்திதியில குழப்பங்களை கொண்டு வருது. இந்த குழப்பங்கள் நிறைந்த உலகத்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்க. இந்த காட்சிகள் எல்லாம் யாராவது அப்படி உலகாய விடயங்கள் பத்தி பேசுறாங்களா? உங்களை நீங்களே ரொம்ப பொலைட்டா மென்மையா அப்படி அங்கிருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி வந்துருங்க. உங்களுடைய கவனம் வீணாக்க கூடாது. மற்ற மாணவர்கள் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள், பர்சனல் விடயங்களுக்காக அவங்க கிட்ட இருந்து தீர்வுகள் எடுக்கிறது பத்தி கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயம் ஏதோ சொல்றீங்க, அவங்களுக்கு இல்ல ப்ராப்ளம் ஏதோ சொல்லி பர்சனல் அவங்களுக்கு சொல்லி அவங்க அது தீர்வுக்கு ஏதோ சொல்றதுக்குள்ள நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒண்ணு பாபா ரூம்ல உட்காருங்க, பாபா கிட்ட அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க. இல்லையா நிமித்தமாக விசுவாசமாக நிமித்தமாக இருக்கிறவங்க கிட்ட, அது நிலையத்துல இருக்கவங்க நிமித்தமாக இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். மற்ற மாணவர்களுடைய அட்வைஸ்ல இருந்து அது மேல நம்ம டிபெண்ட் பண்றதுக்கு பதிலா எந்த மாதிரி செய்யறது சிறந்தது அப்படின்னு சொல்லு. பாபா ரூம்ல உட்காருங்க, பாபா கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா விசுவாசமான நிமித்தமாக இருக்கிறவங்க கிட்ட சொல்லு. இதுவும் முக்கியம். பணம் விக்கே ஃபேமிலி, விக்கே குடும்பத்தோட கூட நீங்க பணத்தை கொடுக்கறதும் இல்ல பாரோ பண்றதும், லெண்ட் ஒரு பாரோ மீனிங் நீங்க மற்றவங்க கொடுக்குறீங்க இல்ல அதை வாங்குறீங்க அப்படின்னும் இருக்கக்கூடாது. பணம் சில பேர்கிட்ட இருக்கலாம். இது ஒரு மரியாதை கோட்பாடாக அங்க இருக்கு. புரியுது இல்லையா? கடன் வாங்குறதோ இல்ல கடன் கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. ஓகே, ஃபேமிலியோட மற்றவங்களுடைய பிகே ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க.
டைரக்டா சொல்லப்படுது. மற்ற பிகே மாணவர்களுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபைனான்சியல் இருக்கும் பொழுது காம்ப்ளிகேஷன் வந்து குழப்பங்களை உருவாக்கும், கர்ம கணக்குகளை உருவாக்கும், ஆம், பிரச்சனைகள் உருவாக்கும். ஸோ யாராவது ஒரு மாணவர் இந்த மரியாதை கோட்பாடுகளை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்க, அதனால அவங்க ஃபைனான்சியல் பிரச்சனைகளுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நிலையம் அதுக்கு பொறுப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால இங்க தெளிவா சொல்றாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு, நிறைய பேர் இல்லை, சில பேர் அந்த மாதிரி செஞ்சு பிரச்சனைகள்ல வந்து அப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன செய்யறது? யாரோ கேட்டுட்டாங்க. ஜெயந்தி பண்ண அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். யாரும் அந்த மாதிரி கேட்டு இது கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அவங்க பணம் போயிட்டாங்க. என்ன செய்யறது? எப்படி அதை கொடுக்கறது? திரும்பி எப்படி என்ன செய்யறது? இல்ல உடல் விட்டுட்டாங்க வச்சோம், இன்னும் worst. அப்ப என்ன செய்யறது? இதெல்லாம் நான் ஆட் பண்றது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால டைரக்டா இங்க சொல்லப்படுது, கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. பிகே ஃபேமிலி எஸ்பெஷலி மற்றவங்களுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே கர்ம கணக்குகள் உண்டாகும். ஓகே, ஓம் சாந்தி.